பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. கண்ணன் பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்திலே தான் பல பிறவிகளை எடுக்கிறேன், ஓரொரு பிறவியிலும் எத்தனையோ அற்புதமான சேஷ்டிதங்களை புரிகிறேன் என்று கூறுகிறார். பகவான் நாராயண ரிஷியாக பதரிகாஷ்டமத்திலே அவதரித்து பதரிகா வனத்தில் மரத்தின் நிழலிலே அமர்ந்து தியானித்தார். நாராயண ரிஷியினுடைய பெருமை, அவர் எத்தனை அவதாரங்கள் செய்தார் ஏதென்பதன் சீர்மை இதித்தனி நிமி மகாராஜனுக்கு கேட்கணும்னு ஆசை. நாம் இப்போது இருப்பது 4வது அத்தியாயத்தில், 11வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம். நிமியினுடைய கேள்வி, யானி யானீக கர்மாணி யைஹி ஸ்வச்சந்த ஜன்மபிஹி சக்கரே கரோதி கர்த்தாவா ஹரிஸ்தானி ப்ருவந்து நஹ. ஹரி எந்தெந்த பிறவிகள் எடுத்தார், அவருடைய அவதாரம் மெய்தானே, அவர் என்னென்னலாம் திருவிளையாடல்களை புரிந்தார், இந்த அற்புத கர்மங்களை கேட்க என்னுடைய செவி ஆவல் கொண்டிருக்கிறது. நாம் காது படைத்த பயனே பெருமானுடைய கதையை கேட்பதுதான். இப்ப கார்த்தால எத்தனை நாளா இந்த கதையை நீங்க கேட்டுருக்கீள். அடியேனுக்கு நாக்கு படைத்த பயன் பகவத்கதையை சொல்வது, உங்களுக்கு காது படைத்த பயன் பகவத்கதையை கேட்பது. இந்த 2 தவிர, அடியேனுக்கு இது, உங்களுக்கு அது, இந்த 2 தவிர பரஸ்பரம் வேற எந்த எதிர்பார்ப்பை வைத்து கொண்டாலும் அது சரி வராது. நமக்கு எதிர்பார்ப்பு, சொல்றவனுக்கு எதிர்பார்ப்பு, சொல்றதே பயனாக இருக்க வேண்டும். கேட்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு, பகவத்கதையை கேட்பது மட்டுமே பயனாக இருக்க வேண்டும். இதை தவிர ஆறு சொல்றா ஆறு கேட்டுருக்காங்கிற இண்டிவிஜுவலினுடைய இன்ட்ரோடக்ஷன் தேவையே கிடையாது. சொல்லப்படுவது பகவத் விஷயம், கேட்கப்படுவது பகவத் விஷயம். எம்பெருமான் நமக்கு நடுவே இருக்கிறார், அவருடைய கதையை விடாமல் கேட்க வேண்டும். இன்னைக்கு இந்த ரிஷி சொல்லலாம், நாளைக்கு அந்த ரிஷி சொல்லலாம், நேற்றைக்கு ஒரு ரிஷி சொல்லியிருக்கலாம், அது இப்ப கவலை இல்லை. நிமி மகாராஜா அதைத்தான் கேட்கிறான். அடுத்த ரிஷி பதில் சொல்றார். துருமிளர்னு அவருக்கு பெயர். துருமிள உவாச்ச யோவா அனந்தஸ்ய குணான் அனந்தா அனுக்கிரமிஷன்னு சதுபால புத்தி ரஜாம்சி பூமேர் கணயேத் கதஞ்சித் காலேனனைவாகில சக்தி தாம்னஹ. யாரேனும் ஒருத்தர் அனந்தனான பெருமானுடைய பெருமகளை எல்லாம் கூறி முடித்து விட்டேன். இப்ப நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். 530 நிகழ்வுகள் முடிஞ்சு போச்சு. இத்தனை நிகழ்வுகள் ஆயிடுத்தே. இதுக்கு முன்னாடி ஒரு 735 கீதை கேட்டோமே. அதனால ரொம்ப நாள் சொல்லி கண்ணனுடைய வைபவத்தை எல்லாம் பேசி முடிச்சுட்டோம் என்று யாரேனும் சொன்னால் அவன் முட்டாள். என்ன சொன்னோம்னே அவன் தெரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். இத்தனை பேசினாலும் அவனை தொட்டு கூட பார்ப்பதற்கு இயலாது. பின்ன எதுக்காக சொல்லணும்? ஒரு விஷயத்தை படிச்சு முடிக்கிறதானா தானே படிக்கவே ஆரம்பிக்கணும். புஸ்தகத்தை எடுக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம், படித்துக்கொண்டே இருக்கலாம், படித்துக்கொண்டே இருக்கலாம்னா அது போய் யாருக்கானு பிடிக்குமான்னா அவ்வளவு பெரிய விஷயமா இருந்ததுன்னா அப்படித்தான். சப்ஜெக்ட் ஆழமான சப்ஜெக்ட். இன்னொன்னு பாருங்க, சிலதெல்லாத்தையும் படிச்சு முடிச்சாதான் மார்க்கு. 4 வருஷம் பிஏ முடிச்சாதான் சர்டிபிகேட், 3 வருஷம் பிகாம் முடிச்சாதான் சர்டிபிகேட், இத்தனை வருஷம் அட்வொகேட் லா கோர்ஸ் படிச்சாதான் சர்டிபிகேட். ஆனா பகவான் விஷயத்துல எப்படி தெரியுமோ, படிச்சுட்டே இருந்தாலே சர்டிபிகேட். படிச்சு முடிக்க வேண்டிய தேவையே இல்லை. யாருமே முடிக்கலையே. வசிஷ்டரும் முடிக்கல, விஸ்வாமித்திரரும் முடிக்கல, பரத்வாஜரும் முடிக்கல, வால்மீகியும் முடிக்கல. நம்ம மட்டும் முடிச்சிட போறோமா? அப்போ முடிக்கவே இல்லைன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கிடைக்காதுன்னா ஆரம்பிச்சதுக்கே சர்டிபிகேட், தொடர்ந்ததற்கே சர்டிபிகேட், அதை கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டதுக்கே சர்டிபிகேட். இங்க ஒரே ஒரு சர்டிபிகேட் தான், முக்தி. முக்தி என்னும் சர்டிபிகேட்டை ஸ்ரத்த இருக்குன்னு தெரிஞ்சுனுட்டாலே பெருமாள் கொடுத்துடுறார். இவன் ஓஹோன்னு 100 வாங்கினானா 99 வாங்கினானா இந்த கவலையெல்லாம் அவர் படுறதே இல்லை. ஆகையால் சொல்லி முடிக்கணுங்கிற தேவையில்லையே. படிச்சு முடிச்சாத்தான் பட்டம், வேலை செய்து முடிச்சாத்தான் சம்பளம். இது அங்கு. ஆனா இங்கே படிக்க தொடங்கினாலே சம்பளம். சம்பளமா இது? இது பெரிய கிராண்ட். இது ஒரு சேலரி மட்டுமல்ல, செய்ததற்கு கூலி அல்ல. இது ஆனந்தமா பெருமாள் கொடுக்கிற கிராண்ட். நம்ம என்ன அனுபவிச்சுட்டு இருக்கோம்? ஆக அவனுடைய பெருமையை சொல்லி முடிச்சுடுறதுக்கு முடியாது. ஆர் பேச போகிறார்கள்? வாசாம் அகோச்சரம், நம்முடைய மொழியை கடக்கும் பெரும் புகழ் கொண்டவன் எம்பெருமான். மேலும் ஸ்வ அம்சேன விஷ்டஹ புருஷாபிதானம் அவாப நாராயண ஆதிதேவ. பெருமானே நாராயண ரிஷியாகவும் நர ரிஷியாகவும் பிறந்தார். ஸ்ரீமன் நாராயணன் பதரிகாசிரமத்தில் நரநாராயணர்களாக பிறந்தான்.
ஒரு மலைக்கு நாராயண மலைன்னு பேர், மற்றொரு மலைக்கு நரன் மலைன்னு பேர். பத்ரிகாசிரமம்னு சொன்னாலே யாருக்குத்தான் போகணுங்கிற விருப்பம் இருக்காது? ஒத்தொத்தருக்கும் வாழ்நாளில் ஒரு தடையாவது பத்ரி யாத்திரை போயிட்டு வந்துடணும் சுவாமி. கீழே அதுவும் ரிஷிகேஷ் ஹரித்வார் இடத்துல போயிட்டோம், அங்கேருந்து நமக்கு ஆசை தோத்தினுடும். ரிஷிகேஷ் சேவிச்சுட்டோம், ஹரித்வார் சேவிச்சுட்டோம், ஹரிக்கி பௌதிங்கிற அளவுலையோ கங்கை கரபுரண்டு ஓடிட்டு இருக்கும். சாயங்காலம் 6 மணி வேளைக்கு பெரிய ஹாரத்தி நடக்கும். அந்த ஹாரத்தி எவ்வளவு திகு 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 திகுன்னு பெருமாளை காட்டுற ஹாரத்தி. அதை எல்லார் இடத்துலையும் காட்டுவார்கள். கங்கா மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லுண்டே கங்கேஸ்வரனாய் கங்கையே தன்னுடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தமாக கொண்ட உயர்ந்த பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடிண்டே அங்க நிற்கிறோம். எல்லாரும் அவாவா சின்ன படகு போன்ற இலையிலே தீபத்தை வைத்து அதுக்கு பக்கத்துல புஷ்பத்தை வைத்து கங்கை மாதாவுக்கு பூஜைக்காக விடுவார்கள். இங்கிருந்து பத்ரிகாசிரம பிரயாணம் தொடங்குகிறது. இங்கேருந்து மேல போறோம். தேவப்பிரயாகல புருஷோத்தமன், மரியாதா புருஷோத்தமன் ராமனை சேவிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் அலகநந்தா, மற்றொரு பக்கம் பாகீரதி, கரை புரண்டு ஓடிக்கொண்டு வரும் தேவப்பிரயாக். கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும் கங்கையின் கரமேல் கைதொட நின்ன கண்டமென்னும் கடினகரே. பெரியாழ்வார் கண்டமென்னும் கடினகர்னு பேர் கொடுத்து தேவப்பிரயாகைய பாடியிருக்கார். அங்கிருந்து இன்னும் மேல போறோம். பிப்பலகோட்டி, ஜோஷி மட், திருப்பிரிதிங்கிற திவ்யதேசம். ரொம்ப ஆச்சரியமான ஊர். அமர்ந்த திருக்கோலத்தில் கையிலே சக்கரத்தோட பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார். திருப்பிரிதியும் சேவிச்சுக்கிறோம். இன்னும் மேல போறோம். போக போக பதரிகாசிரமம் போர்டை பார்க்கச்சேவே மெய் சிலிர்த்துரும். நம்ம வண்டி மெதுவா ஊர்ந்து ஊர்ந்து பக்கத்துல வெள்ளிக்கோடு போல கங்கை வந்துட்டே இருக்கும். இங்கேருந்து போறோம் போறோம் போறோம். ஒரு பக்கமானா பயமா இருக்கும், இன்னொரு பக்கம் பானா இனம் புரியாத ஒரு உணர்வு, ஒரு ஆனந்த உணர்வு. பத்ரி விஷால் பெருமாளை சேவிக்க போறோம். பத்ரிகாசிரமத்துல 2-3 நாள் தங்க போறோம். ஆசையோட உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். குளிர் முதலில் வரவேற்கும். சிலீர் என்கிறது எங்கு பார்த்தாலும் மலை முகடுகள், ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ்னு சொல்றாளோ இல்லையோ, அதை போல ஆச்சரியமான இடம். வெள்ளி கீற்ற போலே சந்திரன், தங்க கீற்ற போலே சூரியன். எப்போது சூரியன் உதித்தாலோ சந்திரன் உதித்தாலோ பார்ப்பதற்கே ஆனந்தத்தை கொடுக்கும் ஊர். எப்போதும் அங்க அலகநந்தா சலசலத்து கொண்டு கங்கை ஓடிக்கொண்டே இருக்கும். எத்தனை ரிஷிகள் வாழ்ந்த இடம், எத்தனை ஆழ்வார்கள் அனுபவித்த இடம், எத்தனை ஆச்சாரியர்கள் இருக்க விருப்பப்பட்ட இடம். இன்னைக்கு எத்தனை யோகிகள், எத்தனை தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஆங்காங்கு குகை குகையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர்களுக்கு இடையில் தான் ஒரு பக்கத்துல நாராயணமலை, மற்றொரு பக்கத்தில் நரன்மலை. நாராயணனும் அவர்தான், நரனும் அவர்தான். இப்ப அந்த நாராயணனுடைய அவதாரத்தை சொல்றார். யத் காய ஏஷ புவனத்ரய சந்நிவேஷ யஸ்யேந்திரியை தனுபிருதாம் உபயேந்திரியாணி ஞானம் ஸ்வத ஸ்வசனதோ பலமோஜ ஈஹா சத்வாதிபிகி ஸ்திதலயோத்பவ ஆதிகர்த்தா. யாருடைய திருமேனி உலகம் அனைத்தும் நிறைந்திருக்கிறதோ அவ்வெம்பெருமான் சிறு திருமேனியோடே அவதரித்தார். தர்மஸ்ய தக்ஷ துஹிதர் யஜனிஷ்டமூர்த்தியான். தர்மம் என்பவருக்கும் தக்ஷன் என்கிற பிரஜாபதியினுடைய பெண்ணான மூர்த்தி என்பாளுக்கும் இவர்கள் இருவருக்கும் தான் நாராயண ரிஷி பிறந்தார். இவாளுக்கு ஒரு தனி சன்னதியே இருக்கு. தர்மனுக்கு சன்னதி தாயார் தந்தை, நாராயண ரிஷியினுடைய தாய் தந்தையருடைய சன்னதி ரொம்ப கீழே ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கு. வேணுங்கிறவா நிதானமா அந்த இடத்துல போய் சேவித்து விட்டு வரலாம். நாராயண பரோ ரிஷி பிரவஹரா பிரசாந்தா. அவன் போய் பதரிகா இலை மரத்தின் கீழே அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார். அவர் அமர்ந்து தபஸே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். சின்ன சின்ன விக்கிரகங்களா அங்க கடையில போனோம்னா கொடுப்பா. இப்ப நீங்க பாத்துக்கிறோம் இல்லையா, சிறு விக்கிரகம், அதுல என்ன அழகா எழுந்துருள் இருக்கார் பாருங்க. தியான பாஸ்டர்னு சொல்றோமோ இல்லையோ, எப்படி தியானத்துக்கு எப்படி அமரணமோ அதே போலத்தான் பத்ரி விஷால் பெருமாள் எழுந்துருளி உள்ளார். அந்த சன்னிதானத்துக்குள்ளேயே பத்ரிகாசிரம பெருமாள் இருக்கார், நரநாராயணர்கள் இருக்கா, அதே போல நாரதர் எழுந்துருளி இருக்கிறார், குபேரர் எழுந்துருளி இருக்கிறார். இப்படி பலரும் இருக்கக்கூடிய ஆஸ்தானம். பெருமாள் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். காமம் நியாயுக்த சகணம் ச பதர்யாம் உபாக்கியம் பதர்யுபாக்கியம். வதரிவனத்தை அடைந்து தவம் புரிய ஆரம்பிக்க இந்திரனுடனே என்ன இவர் தபஸ் பண்ணுகிறார், நம்ம பதவிக்கா நினைச்சு விட்டார். பெருமாள் நாராயணனை அவதரித்து அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அதை போய் இவர் தடுக்கிறதுக்காக அப்சர ஸ்திரீகளை அனுப்பினால் அனைவரையும் பார்த்து பகவான் பரிகாசந்தோத்த சிரித்தார். விஜ்ஞாய சக்கரகிருதம் அக்கிரமமாதி தேவ பிராக பிரகஸ்ய கதவிஸ்மய ஏமஜானன் ஏஜமானான் மா பைஷ்ட போமதன மாருத தேவபத்வோ கிருஹீதனோ பலிமசூன்யமிமம் குருத்வம்.
கவலைப்பட வேண்டாம், உங்களை பெண்களென்னே நான் பார்க்கவில்லை, என் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் என்று நினைத்தேன், வாருங்கோள் கூப்பிட்டார், அமர்த்தினார். வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கெல்லாம் வெக்கமா போச்சு. இவர் தவத்தை கலைக்க போறோன்னு நாம வந்தோம், இவரானால் நம்மளையே கலைத்து நம்மளை அதிதிகளா விருந்தாளிகள் ஆக்கிவிட்டார். வருத்தத்தோடும் வெட்கத்தோடும் இருந்தார்கள். அப்ப தேவர்கள் எல்லாம் சொல்றா, துவாம் சேவதாம் சுரகிருதா பகவோந்தராயாக ஸ்வௌகோ விலங்கிய பரமம் ரஜதாம் பதந்தே. உன்னை அடையணும்னு சில பக்தர்கள் எல்லாம் தவம் புரிந்தால் தேவர்கள் அதை ஏன் தெரியுமா தடுக்கிறதுக்கு போறா? தாங்கள் இருக்கிற ஸ்வர்க பட்டணத்தையும் எங்கோ தாண்டி இருக்கிற வைகுந்தம் அங்கேயே இவர்கள் போட போறாளே, அந்த பயத்தில் தான் தடுக்கிறார்கள். நான் நெஸ்ஸபர்கஷி பலிந்த ததஸ்வபாகான் தத்தே பதம் தமவிதா எதி விக்னமூர்த்தினி. ஆனால் உன் அடியார்களை நீ கைவிடுவதில்லை, அவர்களை நீ காப்பாற்றுகிறாய். அதனால் உன்னோட குறித்து தவம் புரியும் போது என்னென்ன இடையூறுகள் வந்தாலும் உன்னுடைய பக்தர்கள் அதத்தனையும் காலுங்கீழே போட்டு மிதித்து விடுகிறார்கள், துகைத்து மேலே முன்னேறுகிறார்கள். க்ஷுத் திருட்டு க்ஷுத்ருட்டு திரிகால குணமாருத்த ஜெய்ஹ்வசைன்யா நஸ்மான பார ஜல தீனதி தீர்ய கேச்சித். யாருக்கெல்லாம் பசி தாகம் முதலானவர்களை அடக்க மாட்டாமல் சாப்பிட்டுட்டே இருக்கணும், குடித்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படி பெண் ஆண் சேர்க்க இருந்து கொண்டே இருக்க வேண்டும், இதுல விருப்பத்தோட தவம் புரிகிறார்களோ, அதாவது உன்னை அடைய வேண்டும்ங்கிற ஆசை இல்லாமல் உலக இன்பத்துக்காக யார் தவம் புரிந்தாலும் அவர்கள் சிறந்த ஞானம் இல்லாதவா. அவர்கள் எங்கள் லோகத்தை அடைவார்கள், இந்திரபட்டணத்துக்கோ சந்திரபட்டணத்துக்கோ சூரிய பட்டணத்துக்கோ போவார்கள். போய் அனுபவிச்சுட்டு திரும்ப போய் சம்சாரத்தில் பிறப்பார்கள். யார் ஒருத்தருக்கு இதிலெல்லாம் ஆசை இல்லாமல் உன்னை அடைவதிலேயே ஆசை இருக்கிறதோ அவன் இதுல கண்ணே வைக்காமல் உன்னையே அந்த அடைந்து விடுகிறான் என்று சொன்னார். அதுக்கப்புறம் ஊர்விசை அழித்து கொண்டு தங்களுடைய தேவலோகத்துக்கு போயிட்டாள்னு சரித்திரம். ஊச்சுர் நாராயண பலம் சக்கரஸ்தத்ராச விஸ்மிதா. இந்த தேவர்களும் அப்சர ஸ்திரீகளும் இந்திரபட்டணத்துக்கு போய் சேர்ந்தார்கள். சுதர்மான உன்னுடைய ராஜ சபைக்கு பேர். அந்த சபையில் அமர்ந்து கொண்டு நாராயண ரிஷியை பதரிகாசிரமத்துல சந்தித்தோம். என்ன பெருமை, என்ன பெருமை, அவர் பெருமையை பத்தி சொல்லுகிறோம் கேட்டுக்கொள் என்று வரிசையா அவதார கதை சொல்றா. ஹம்சஸ்வரூப தவதச்சுத ஆத்மயோகம், ஹம்சாவதாரம் பண்ணி வேதங்களையே உபதேசித்தார். தத்த குமார ரிஷபோ பகவான் பிதானஹா. நம்முடைய பிதா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது நிமி மன்னவனுக்கு தானே. நிமி அவனிடத்துல பேசின்னு இருக்கிறது யாரு? மூத்தவரான பரதனுடைய தம்பிகளான ரிஷிகள் தானே பேசின்னு இருக்கா. இந்த ரிஷிகள் எல்லாருக்கும் தகப்பனார் ரிஷபர். அதுக்கு முன்னாடி ஆக்னித்ரர், அவருக்கும் தந்தையார் பிரியவிரதன், அவருக்கும் தந்தையார் சுவாயம்புவ மனு. இந்த கதை ரொம்ப தடவை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ரிஷபதேவராகவே பிறந்து உபதேசித்தார். அதற்கப்புறம் ஹயக்ரீவாவதாரம் பண்ணினார், மது கைடபர்களை அழித்து வேதத்தை மீட்டு கொடுத்தார். மத்ஸ்ய அவதாரம் பண்ணினார், மீனாக பிறந்து ஜகத்தையே காத்தார். கரௌடேஹதோ திதஜ உத்தரதாம்பச க்ஷமாம். பூமாதேவியை காப்பதற்காக வராகனாக பெருங்கழலாக பிறந்தார். ஸ்ரீமுஷ்ணத்துல போனோம்னா வராக பெருமாளை சேவித்துக் கொள்ளலாம். அதே திருவிடவந்தைக்கு போனோம்னா வராக பெருமாள், மகாபலிபுரத்துக்கு போனோம்னா திருவலவந்தை, அங்கும் வராக பெருமாள். கௌர்மே கூர்மாவதாரம் பண்ணி தேவர்களுக்காக அலைகடல் கடைந்து அப்போது மந்தர பர்வதம் தாழ்ந்து போகாமல் இருக்க ஆமையாக பிறந்து தரித்தார். கிராகாத்து பிரபன்ன அபிராஜ முதஞ்சதார்த்தம். அடுத்து முதலையிலிருந்து, முதலையினுடைய பிடியிலிருந்து காத்தார். கஜேந்திர வரதன் ஹரிங்கிற அவதாரம் பண்ணி ஆணையை காத்தார். மேலும் வாலகில்யர்கள்ங்கிற ரிஷிகள், அவர்களெல்லாம் சமுத்திரத்திலே விழுந்து விட, அது ஒரு சின்ன கதை, இவ்விடத்துல சொல்லப்படாட்டாலும் கஷ்யப முனிவருக்காக தர்பத்தை கத்திரித்து வர புறப்பட்டு வாலகில்யர்கள்ங்கிற ரிஷிகள் சமுத்திரத்திலே விழ இந்திரன் அதை பார்த்து சிரிக்க சமுத்திரத்தில் குதித்து ரிஷிகளை பகவான் காப்பாற்றினார். அதையும் கூறுகிறார். அதுக்கப்புறம் வாமனமூர்த்தி நிருசிம்ஹாவதாரம் பண்ணினார், ஹிரண்யகசிபுவை அழித்தார். வாமனனாக அவதரித்து தன்னுடைய கைகளாலே தண்ணீர் ஏந்தி 3 அடி மண்ணை வேண்டி திரிவிக்கிரமனாக உலகத்தையே தாவி அளந்தார். பரசுராமாவதாரம் பண்ணினார். நிக்ஷத்ரியாம் அகிருதகாம்ச திருசப்த கிருத்வஹா ராமஸ்து ஹைஹய குலாப்பய பார்கவாக்னி. பிருகுகுலத்திலே பரசுராமராக பிறந்து ஹேஹயமன்னவன் கார்த்தவீர்யார்ஜுனிடத்தே பழி தீர்த்தார். அடுத்து ராமனாக சீதாபதியாக பிறந்தார். லோகமலக்ன கீர்த்தி, உலகத்தின் கட்டங்களையெல்லாம் போக்கி ராவணனையும் முடித்தார். அடுத்து யதுகுலத்திலே கண்ணனாக பிறந்து பூமேர் பராவதரணாய யதுஷ்வஜன்மா, யதுகுலத்திலே கண்ணனாக அவதரித்தார். மேலும் இனி புத்தராகவும் பிறப்பார். வாதையிர் விமோகயதி யஜ்ஞகுதோத அர்ஹான்.
யாரெல்லாம் யஜ்ஞத்தில் செய்யக்கூடாதவர்களோ அவர்களை புத்தராக பிறந்து மயக்கினார். இறுதியாய் கல்கியாகவும் பிறந்து கலியுகத்தின் கொடுமையை முடித்து கிருதயுகத்தையே ஸ்தாபிப்பார். ஏவம் விதானி கர்மாணி ஜன்மானி ச ஜகத்பதேஹ பூரிணி பூரி யசசா வர்ணிதானி மகாபுஜ. நீ கேட்டதற்கிணங்க நாராயண ரிஷியினுடைய அனைத்து சரித்திரத்தையும் சொன்னேன். திரும்ப திரும்ப கேட்க உனக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம். மேலும் காத்திருந்து கேட்போம்.